வணக்கம், என் பேர் சத்யானந்த். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் யூடியூப்பில் நிறையா ஷாப்ஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்ருந்தேன். நான் வீடியோ எடிட்டிங்காக பிசிலாம் பார்த்துட்ருந்தேன். நான் நிறைய இடத்துல கொட்டேஷன்லாம் கேட்டிருந்தேன். இந்த ஷாப் நல்லா பெட்டரான ரிவ்யூஸில் இருந்துச்சு. இங்கே வந்தேன். ஷாப்ஸ் நல்லா எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. 1 lakh பட்ஜெட்டில் எனக்கு தகுந்த மாதிரி பிசி ரெடி பண்ணியிருக்கேன். நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. 1 lakh பட்ஜெட்டில் வீடியோ எடிட்டிங் பிசி பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறையா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த பிசி கண்டிப்பாக பண்ண முடியுங்க. இந்த பிசியை பற்றி ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்க்காக யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. Ryzen 7 சீரீஸில் 5700Gங்கிற ப்ராசர் தான் இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜின்னு வந்தாலே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்கோடு வரக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கிராஃபிக் கார்டு இன்பில்ட்டாக ப்ராசர்லேயே இருக்குங்க. நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக கிராஃபிக் கார்டும் போட்டுக்கலாம் ஃப்யூச்சரில். இதுக்கு சூட்டபுளான மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராக்கில் B550 எக்ஸ்ட்ரீம் ஒரு ஃபுல் ATX போர்டு, இன்பில்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத்தோடு வருங்க இந்த போர்டில். ஸோ நிறைய பிசி பில்ஸ்க்கு நம்ம இந்த போர்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்டு. உங்களுக்கு வந்து ஹீட் சிங்க் கெப்பாசிட்டிஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு ATX போர்டு 4 RAM ஸ்லாட்ஸோடு வருது. உங்களுக்கு அண்டர் பட்ஜெட்டில் இருக்குங்க. இன்னொன்று வந்து இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் வரலும் நம்ம ஒரு 100+ போர்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஆஸ் ஆஃப் நவ் வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கூட இந்த மதர் போர்டில் வரலைங்க. ஸோ தாராளமாக இந்த போர்டு வந்து நீங்கள் நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரேம்ங்க. ரேம் பார்த்தீங்கன்னா கார்ஷேரில் 8GB 2 ஸ்டிக் கொடுத்துருக்கோம் 3200 MHz. ஸோ கஸ்டமர் வந்து பெருசாக வந்து RGB சீரீஸ்லாம் வந்து அவர் எதுவும் லைக் பண்ணல. அதனால் non-RGB சீரீஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து SSDங்க. 88 XPGயில் S50 Lite 1TB SSD. இது ஒரு Gen 4 SSD. Gen 4 SSD எனக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஆனால் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை பற்றி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக இந்த SSD போங்க. ஏன்னா Gen 4ல் இதுதான் ஸ்டார்டிங் சீரிஸ் SSD. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த சீரிஸ் S17 வரும், அந்த சீரிஸ் போய்க்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்கு WDயில் 2TB ப்ளூ இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 7200 RPM இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் டிஸ்க். நெக்ஸ்ட் வந்து கூலருங்க. நாக்டுவாவில் NHU14Sங்கிற கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாக்டுவா கூலர்ஸ், ஏர் கூலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பிராண்டுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லிக்விட் கூலரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஏர் கூலரோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அப்புறம் நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லிக்விட் கூலர் மாதிரி ஒரு 3 years 4 years ஒன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி இல்லை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. இன்பில்ட்டாக அதில் ஃபேன்ஸ் வந்துடும். உங்களுக்கு நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட். ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 690 ஏர் கேபினெட் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபினெட். ஃப்ரண்ட்டில் இன்பில்ட்டாக 3 ஃபேன் வந்துருங்க. ஸோ அது கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு லிக்விட் கூலர் ஆட் பண்ணாலும் 360 ரேடியேட்டர் மாட்டுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேபினில் இருக்குது. ஸோ ரியரில் ஒரு ஃபேன் ஆப்ஷன் இருக்கும், வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் ஃபேன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பவர் சப்ளை. கேம் டேஸில் கிராக்டோ சீரீஸில் 750 watts பவர் சப்ளை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80+ பிரான்ச் பவர் சப்ளை. உங்களுக்கு கிராக்டோஸும் ஒரு நல்ல சீரீஸுங்க. இது வந்து ஒரு RGB வேரியண்ட்டு. உங்களுக்கு ஃபேன் வந்து RGBயில் க்ளோ ஆகும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 750 watts வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பவர் சப்ளை போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மானிட்டருங்க. பென்க்யூவில் PD2705Qங்கிற மானிட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் முன்னாடி சொல்லிட்டார், உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு வீடியோ எடிட்டரு, வீடியோ ஃபோட்டோ எடிட்டருங்கிறதுனால பென்க்யூவில் 2K 4K வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மானிட்டர் PD சீரிஸ் வந்து எஸ்பெஷலி ஃபார் ஃபோட்டோகிராஃபிக் மானிட்டர்ஸ். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அண்ட் டிசைனிங் வந்து இந்த மானிட்டரில் பண்ணுறப்போ ரொம்ப எக்ஸலண்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2K மானிட்டர். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் கேலிப்ரேஷனோட வந்துடும். ஃபுல் ஃபீச்சர் ஃபோட்டோகிராஃபிக் என்னென்ன வேணுமோ டெக்ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து இந்த மானிட்டரில் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ப்ளஸ் வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பென்க்யூ தாராளமாக போகலாங்க. நம்ம கஸ்டமரோட 1 lakh பிசி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ மானிட்டர் ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து எடுத்தனால ஒரு 1 lakh வந்துச்சுங்க. வெறும் சிஸ்டம் மட்டும் கிடையாது. இது யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இதில் கிராஃபிக் கார்டே போடல, எப்படி ப்ரோ இவ்வளோ பட்ஜெட் வந்துச்சு அப்படின்னு வேணாம். ஏன்னா மானிட்டரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 29,000 கிட்ட வரும். அது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு UPS எடுத்திருக்காரு. UPS வந்து ஒரு 1 kV எடுத்திருக்காரு. அது ஒரு
₹5000 வரும் அப்ராக்ஸு. ஸோ அது போக அடிஷ்னலாக ரவுட்டர்ஸ், வைஃபை ரவுட்டர்ஸு, இந்த மாதிரி ஆக்சசரிஸு, ஹெட்செட்ஸு, பென் ட்ரைவு, வெப்கேமு, அடிஷ்னல் ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட்டு. அதனால் உங்களுக்கு வந்து எனக்கு பிசி மட்டும் போதுனீங்கன்னா அதோட ரேட் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ என்டையர் ஸ்பெக்கோட ரேட்டு ப்ளஸ் ஆக்சசரிஸோட சேர்த்து தான் இந்த ஓவரால் பட்ஜெட்டு. ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் லொக்கேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் பிசி பில்ட்ஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை ஃபோன் ஆர்டர்ஸ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு பிசி பில்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இது கூட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா HDFC அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வோட EMI ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.